ஈஸ்டர் குண்டு சம்பந்தமா ஆசாத் மௌலானா சொன்ன கதைகள் எல்லாமே பொய். அவர் பணத்துக்காகத்தான் அத்தனை கதைகளையும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். அவர் ஒரு பொய்யன், அவர் பொய்க்காரன், அவரை நம்பவே கூடாது. கோட்டாபய ராஜபக்ஷ, சுரேஷ் அலி, இந்த ரெண்டு பேருமே நிரபராது. நான் சொல்லல, சுவிட்சர்லாந்துல வாழ்ந்து வரக்கூடிய ஹரிஸ் அலி உதுமான் சொல்லக்கூடிய ஒரு நபர் புதுசா ஒரு கதையை கிளப்பி விட்டு இருக்கிறார். என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கதையை இந்த மாதிரி நேரத்துல கிளப்பி விடணும்? சுரேஷ் அலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய பிடியில இருந்து வரார். கோட்டாபய ராஜபக்ஷ எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம். சுரேஷ் அலையுடைய மனைவி வீதியில இறங்கி நாடகம் நடிச்சது தொடர்ந்து பார்த்து வந்தீங்க. அவங்களுக்கு பக்க பலமா இந்த விமல் வீரவங்ச கம்மம்பில பல நாடகங்களை நடத்தி வந்தாங்க. இந்த அத்தனை பருப்புமே வேவல்ல. அதனால திடீர்னு ஒருத்தரை கிளப்பி விட்டாங்க, அதுவும் சுவிட்சர்லாந்துல இருந்து. நான் தான் ஆசாத் மௌலானாவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன், அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கதையை கிளப்பி விட்டுட்டாரு. இன்னும் இது சிங்கள ஊடகங்களுக்குள்ள போவதில்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா, புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய பல ஊடக பிரிவுகள் அவர் பேசின அந்த கதையை ரொம்ப வைரலா மக்களுக்கிடையே கொண்டு போறாங்க. நான் அந்த வீடியோடைய லிங்கை என் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சுமார் 30 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார். அப்ப அது அத்தனை கதையுமே எனக்கு டீகோட் பண்ண முடியாது. அவர் சொன்ன சிலதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹரிஸ் அலி உதுமான் சொல்லக்கூடிய நபர் யாருன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவர் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லாவுக்கு நெருங்கிய ஒரு கூட்டாளி. அதே போல ஒரு லெட்டர்பேட் கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட ஈரோஸ் அமைப்புல ஒரு உறுப்பினர். தன்னுடைய மனைவி மக்களோட பல ஆண்டுகளா சுவிட்சர்லாந்துல வாழ்ந்துவார். இவர் சொன்ன கதையில நம்பகத்தன்மை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. அது இனவாதத்துடைய ஆரம்பம். உதுமான் சொன்ன கதையில ஒன்றுதான் ஆசாத் மௌலானா அவருக்கு தெரிஞ்ச ரகசியங்களை சொல்றதுக்காக துடிச்சாரு. அவரு குண்டு வெடிச்ச கொஞ்ச நாள்ல நாட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாரு. பிள்ளையானால அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவர் எங்க கிளம்பி போனார்னு சொன்னா, அவரோட பாஸ்போர்ட்ல 1 வருஷ வீசா இருந்துச்சு இந்தியாவுக்கு. அதனால அவர் இந்தியாவுக்கு ஓடி போயிட்டார். அங்க இருந்து அவர் சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்குரிய முயற்சிகள் எடுத்தார். அந்த முயற்சிகள் கை கூட, ஏன்னா சுவிட்சர்லாந்துக்குரிய வீசா அவருக்கு கிடைக்கப்படும். அதோட அவரு செனிகன் வீசா எடுத்துட்டு பிரான்சுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஆனா பிரான்ஸ்ல கூட அவரால் ரொம்ப காலம் இருக்க முடியாது. என்னன்னு சொன்னா, பிள்ளையானால அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு. பிள்ளையாண்ட கூட்டாளிமார்கள் எக்கச்சக்கமா பிரான்சுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு ஆசாத் மௌலானா சொன்னதா இவர் சொன்னார். அப்ப இவர் தான் ஆசாத் மௌலானா போர்டர் வழியா சுவிட்சர்லாந்துக்குள்ள அவரை எடுத்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது முக்கியமா ஆசாத் மௌலானுடைய அசைலம் வேலை. ஆசாத் மௌலானா சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன்னு சொன்னா அவர் அசைலம் எடுத்தே தீரணும். அந்த அசைலமுக்குரிய வேலை திட்டங்களை இவர் தான் முதப்படியா செஞ்சு கொடுத்திருக்காரு. பல நண்பர்களை ஆசாத் மௌலானாவுக்கு தொடர்பு பண்ணி கொடுத்திருக்காரு. அவங்க ஆசாத் மௌலானா இடத்துல என்ன பிரச்சனை, சரியா அந்த பிரச்சனையை சொன்னாதான் எங்களுக்கு உங்களுக்கு அசைலமுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆசாத் மௌலானா ஆரம்பத்துல சொன்ன கதை எப்படின்னா, எனக்கு பிள்ளையானால பிரச்சனை, அதனால எனக்கு நாட்டுக்குள்ள போக முடியும். ஐயோ, அந்த பிள்ளையான் பிரச்சனையெல்லாம் சொல்லி இங்க அசைலம் எடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளையான் ஒரு அரசாங்கம் இல்லையே, அவர் ஒரு சாதாரண நபர். அதனால அவருடைய கதைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கதைகள் இருந்தா சொல்லுங்கன்னு உதுமானுடைய கூட்டாளிகள் கேட்டதுனால ஆசாத் மௌலானா உடனே சொல்லிட்டாரா, இல்ல பிள்ளையான் மட்டும் இல்ல சுரேஷ் அலையோடய எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிதான் கதையை கொண்டாங்க. அப்ப இவர் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, ஆசாத் மௌலானா சொல்ல வந்தது பிள்ளையானோட உள்ள பிரச்சனை மட்டும்தான். அவருக்கு அசைலம் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக தான் அவர் சுரேஷ் அலையை கொண்டு போத்தினார். அப்படின்னா இப்ப சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டு சுரேஷ் அலை விசாரணை கைதியா இருந்து வரக்கூடியது எல்லாமே ஒரு அந்நியமான கதை அப்படின்ற மாதிரி தான் இவருடைய கதையில முக்கியமான ஒரு கதையா பார்க்கப்பட்டுச்சு. அவர் அந்த மாதிரி கதைகளை சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு பல நாடுகள்ல இருந்தெல்லாம் ஆஃபர் வந்துச்சான். பல $1,00,000 டென்மார்க்ல இருந்து ஒருத்தர் ஆஃபர் பண்றாங்களா, இந்தியால இருந்து ஒருத்தர் ஆஃபர் பண்றாங்களா, சுவிட்சர்லாந்தால ஆஃபர் பண்றாங்களா, பல மாதிரி ஆஃபர். அப்ப இதுல எது நல்ல வெளிவான ஆஃபர், இதுல எது நல்ல லம்சமா கிடைக்கும்னு சொல்லி அந்த பக்கத்துக்கு ஆசாத் மௌலானா திரும்பிட்டாரா. திரும்பி அந்த பக்கம் சொன்ன கதைகளை கேட்டுக்கொண்டு அவருக்கு தெரிஞ்ச பல கதைகளை வெளியில விட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரா. இப்ப நிம்மதியா அவர் இருந்து வராரு. இதான் அவர் சொன்ன மொத்த கதைகளையுமே நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிக்காரு. இவர் சொல்ல வந்த கதை என்னன்னு சொன்னா, ஆசாத் மௌலானா மொத்தத்திலே ஒரு பொய்க்காரர். ஆசாத் மௌலானா பணத்துக்காக தான் அத்தனை கதையுமே சொன்னேன். அப்ப ஆசாத் மௌலானா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா வழங்கிய அந்த எந்த கதையிலையுமே நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா ஆசாத் மௌலானா பணத்துக்காக செயல்பட்டவர் அப்படின்றதான் இவர் தெளிவா அடிச்சு சொல்றாரு. அப்ப ஆசாத் மௌலானா அப்படியா கொண்டு சொன்னா, கோட்டாபய ராஜபக்ச சுரேஷ் அலே நல்லவங்க அப்படின்ற மாதிரி தான் இவருடைய கதை. அப்ப இவருடைய தேவை என்னன்னு சொன்னா, பிள்ளையானை காப்பாற்றணும், சுரேஷ் அலையை காப்பாற்றணும், கோட்டாவை காப்பாற்றணும். அதுக்காக தான் ஒரு பெரிய கதையை கட்டவிழ்த்து விட்டார். இப்ப இவர் இந்த கதையை யாரு சொல்லி பண்ணியிருப்பார்? இவர் சொல்லக்கூடிய கதைகள்ல இன்னும் முக்கியமான பல கதைகள் இருக்கு. ஒன்றுதான் இந்த நாடு இப்ப பௌத்த பிக்ஷுகளுடைய கையில இல்ல. இப்ப மகாநாயக்க தேரர்கள் எல்லாமே வெறும் காகித பேப்பர்களா ஆகிட்டாங்க. இந்த நாட்டுடைய மொத்த பிடிமானமே கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துடைய கையில தான் இருக்குது. அவர் வச்சதுதான் சட்டமா இருந்து வரும். அப்ப இது ஒரு இனவாதத்துடைய கருத்தா தான் என்னால பார்க்க முடியுது. ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கருத்தா தான் பார்க்க முடியுது. இப்ப நாங்க முந்தைய காலங்களில் பொதுபல சேனா அமைப்பு எப்படி செயல்பட்டாங்கன்றதை பார்த்தோம். அவங்களுக்கு பக்கபலமா ஒரு பக்கத்துல அப்துல் ராசிக், இன்னொரு பக்கத்துல ஜஹரான் கிளம்பி வந்ததை நாங்க பார்த்தோம். அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா தான் இப்ப இவங்க கிளப்பி வரக்கூடிய பிரச்சனைகளை எங்களால பார்க்க முடியுது. ஒரு பக்கத்துல கட்சிகள் கூட்டணிகளை வச்சு கொண்டு போறாங்க, இன்னொரு பக்கத்துல பாதாள கோஷ்டிகள் விஸ்வரூபம் எடுத்து இந்த நாட்டுக்குள்ள ஆடு. அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியா மாறி நிற்குது. நாட்டை கைப்பற்றணும், ஆட்சியை கைப்பற்றணும்ன்ற தேவை பலருக்கும் இருந்து வரும். கோட்டாவை காப்பாற்றணும், கோட்டாவை
நிரபராதி ஆக்கணும், சுரேஷலையை விடுவிக்கணும், சுரேஷலையை காப்பாற்றி எடுக்கணும்ன்ற தேவை கோட்டாவுக்கும் கோட்டாவுடைய குடும்பத்துக்கும் இந்த ராஜபக்ஷ கூட்டத்துக்கு இருந்து வரும். ராஜபக்ஷ கூட்டத்துடைய முக்கியமான ஒரு விசுவாசின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது ஹிஸ்புல்லாவுடைய விசுவாசின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது இந்த உதுமான். அப்ப இந்த உதுமான் யாருக்காக செயல்படுறாருன்றதை நீங்க சிம்பிளாவே புரிஞ்சிருப்பீங்க. 2019ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் எல்லாமே ஒரு பக்கம் நிற்கும் போது கோட்டாவுக்கு பக்கபலமா முஸ்லிம்களுடைய வாக்குகளை பிரிச்சு மேயறதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சு தனியா செயல்பட்டவர் தான் MLAM ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடியவர். ஆனா அவர் இப்ப ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து வராரு. முஸ்லீம் காங்கிரஸை பத்தியோ இல்ல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பத்தியோ நான் புதுசா ஒண்ணுமே உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுக்கு எவன் எந்த கேடு கிட்ட நாசமா போனவனா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களை போய் மன்னிப்பு கேட்டாண்டா அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்து வருவாங்க. அதுல பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் தான் இந்த MLAM ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடியவர். ஆனா இந்த பிரச்சனை நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. உனக்கு இவ்வளவு காலம் வெளியில சொல்ல முடியாத கதையை என்ன மசருக்கு இப்ப சொல்றேன்னு சொல்ற கேள்விகள் பல இடத்துல இருக்கலாம். அது உண்மைதானே, கேட்கக்கூடிய கேள்விதானே. நீ இவ்வளவு காலமா கோமாலையா இருந்த, உனக்கு இவ்வளவு காலம் தெரிஞ்ச கதை அப்ப என்ன மசருக்கு நீ சொல்லாம இருந்த, இப்ப என்னடா புதிய கதையோட கிளப்பி கொண்டு வர, எங்கடா இருக்கிற உதுமான் அப்படின்னு சொல்லி பல இடத்துலயும் கேள்விகள் இருக்கும். அதுல நியாயம் இருக்கு. என்னன்னு சொன்னா உதுமான் சொல்லக்கூடிய கதைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். அமைதியா கூட சொல்றாரு. ஆசாத் மௌலானா அவரிடத்துல ஒரு ஃபைல் இருந்துச்சான், அதை அவர் எப்பவுமே கெட்டி பிடிச்சு கொண்டுதான் இருப்பார். அவர் தூக்கத்துல கூட கெட்டி பிடிச்சு வச்சுக்கொள்வார் அந்த ஃபைலை. ஆனா முட்டாளே, நீ சொல்லக்கூடிய கதைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியமாயா இருக்குது. அத்தனை ஃபைல்களையும் அவருக்கு ஒரு பென் டிரைவுக்குள்ள வச்சுக்கொள்ள முடியாது, இல்ல அத்தனை ஃபைல்களையும் அவருக்கு ஏதாவது ஒரு கிளவுட் ஆப்புக்குள்ள வச்சுக்கொள்ள முடியாது. அதை கட்டி பிடிச்சு கொண்டுதான் இருக்கணுமா? யாருக்கிட்ட கதைகளை விடுறேன்னு சொல்லி பலரும் கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன்னா இந்த கட்டத்துல இவர் சொல்லக்கூடிய கதை கோட்டாவை காப்பாற்றணும், சுரேஷ் சலையை காப்பாற்றணும், நாட்டுக்குள்ள வன்மத்தை தூண்டணும், வன்முறையை தூண்டணும். இப்ப முஸ்லீம் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்களே வன்மத்தை தூண்டுற அளவுக்கு, அதே போல சஜித் ரணில் ஒரு கூட்டணி அமைச்சாங்களே வன்மத்தை தூண்டுறதுக்கு, இந்த மாதிரி மறு உருவமா தான் இந்த உதுமானுடைய கதையை என்னால பார்க்கப்படுது. உதுமான் என்ன மாதிரி கதைகளை கட்டவழ்த்து விட்டுக்கிறான்னு சொல்றது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்களும் அந்த லிங்கை கொஞ்சம் கிளிக் பண்ணி போய் பாருங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்து இவங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன, நிலைப்பாடுகள் என்னன்றதை உங்க இடத்துல கொண்டு சேர்க்கலாம். இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க இந்த கோட்டாபுடைய விஷயத்திலையும் சரி, சுரேஷ் சலையுடைய விஷயத்திலையும் சரி, அதே போல இந்த உதுமான் சொன்ன இந்த கட்டுக்கதையிலையும் சரி, பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னும் சந்திப்போம். அல்லாஹ் யாப்பேரை நேர்வழிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.